மேட்டர் எனர்ஜின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. எங்கேயோ ஊட்டியில் ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி உற்பத்தி ஆகிற தண்ணி தான் அப்படியே ஆற்றலுக்காக ஒன்றாக இணைந்து அதில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் குந்தா வந்து அந்த குந்தாலேருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து கேளம்பாக்கத்தில் பல்பாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி உலகத்தில் ரெண்டு விதமானவங்களை, அதில் ஒருத்தர் வேலை வந்து மேட்டர் தவத்தை ஸ்டோர் பண்ணுறது. கடவுள் சொல்கிற நேரத்தில் அவங்க இன்னொருத்தருக்கு அதை கொடுத்தே ஆகணும். So some people who are in the form of Shiva do penance and pass it on to Shakti. ஒரு காலகட்டம் வர்றபோது சக்தியாக இருந்தவங்க யாரோ அவங்க தவத்துக்கு போயிடுவாங்க. இது அதுவாகுது, அது இதுவாகுது. இது வந்து ஒரு முட்டை மாதிரி, முட்டைக்கு நடுவில் ஒரு தங்க ரேகை மூகாம்பிகை கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சைட் பிளாக்குன்னு வச்சுக்கோ, அதுக்கு நடுவில் ஒரு ஒயிட் ஹோல் இருக்கும். இந்த பக்கம் ஒயிட்னா அதில் ஒரு பிளாக் ஹோல் இருக்கும். சிவம் சக்தியாக மாறும், சக்தி சிவமாக மாறும். இந்த ரெண்டும் மாறுறதுக்குள்ள சுவிட்ச் அதுக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா அந்த உலகமே எக்லிப்டிக்கல், முட்டை வடிவத்தில் இருக்கு. அதனால பேர் அண்டம் என்று பெயர், பெரிய முட்டைன்னு பேர். இப்படி தான் இந்த உலகத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி நடந்துக்கிட்டே இருக்கு. சில பேருக்கு மேட்டர் வேலை, சில பேருக்கு எனர்ஜி வேலை, சில பேருக்கு சிவபாவம், சில பேருக்கு சக்தி பாவம். ராமகிருஷ்ணர் செய்ததெல்லாம் காளி வந்து விவேகானந்தர் கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். ராமகிருஷ்ணருக்கு இஷ்டம் இல்லை, இருந்தாலையும் காளியோட சொத்து அது கொடுத்து தான் ஆகணும் அந்த அம்மா சொன்னான். அப்படி தான் கொடுக்குறாங்க மகான்கள். இதெல்லாம் உங்களால் இப்போத்துக்கு புரிஞ்சிக்கிறது கஷ்டம், எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. பட் ஆன்மீகம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆனால் ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்குது உலகத்தில். சரி, ஒரு தகுதியான சிஷ்யன் அதை வாங்கிக்கிறதுக்கு கிடைக்கலன்னு வை. அப்போ அவங்களுக்கு ஆப்ஷன் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு கோயில் சிலையில் அவங்க எனர்ஜியை வச்சுட்டு போய் திருப்பி வேறு உடம்புல வர்றபோது அதை வாங்கிக்கலாம். இல்லை அவங்க கையில் ஏதாவது யோக தண்டம் ஸ்டாஃப் மாதிரி குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் அதை ஆவாகனம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கோயிலில் சாமி கையில் அதை கொடுத்துட்டு போயிடலாம். அப்படி பல நுணுக்கங்கள் இருக்குது. தகுதி வாய்ந்த சிஷ்யன் கிடைக்கலன்னா இந்த மாதிரி வழிமுறைகள் இருக்குது. தகுதி வாய்ந்த சிஷ்யன் கிடைச்சிட்டான்னா அவங்க அவனுக்கு கொடுத்தே ஆகணும். அந்த சொத்து யார்தோ கொடுன்னா கொடுத்து தான் ஆகணும். யூ கான் சே நோ. என்கிட்டயே உட்காந்துன்னு இருக்கிற 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏங்க கொடுக்கக்கூடாதுன்னு கேட்க முடியாது. காட் நோஸ். அதனால் உலகத்தில் பவர் கிடைச்சிடும். ஆனால் அந்த பவரை ரிட்டைன் பண்ணுறதும் அடக்கமாக இருக்கிறதும் கடவுளுடைய குட் புக்ஸில் எப்பயுமே இருக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதில் தான் எல்லோரும் விழுந்துடுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ் தேவைப்படும். பீப்புள் வில் இரிட்டேட் யூ, பீப்புள் வில் பி அன்கிரேட்ஃபுல், அண்ட் ஸ்டில் யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் சென்சஸ், கெனாட் டாக் ரபிஷ். யூ ஹாவ் டு கான்குவர் ஹேட்ரட், யூ ஹாவ் டு கான்குவர் ஆங்கர், யூ ஹாவ் டு பி இம்பார்ஷியல், யூ ஹாவ் டு பி அன்செல்ஃபிஷ். ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சித்த புருஷன் ஒரு மகான் ஆகிறதுன்றது எல்லாராலையும் முடியாமல் போகிறதுக்கு காரணம் அவங்க ஏதோ பவர் கேமில் இருக்காங்க. பவர் கிடச்சிச்சா நம்மளே 4 பேர் காலில் வந்து மாலை போடுவாங்க, நம்ம தொப்பையை போட்டு உட்காந்து. தவிர அவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் தெரியல. ஆன்மீகம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதனால் ஒரு நிஜமான சக்தி பிரபாவம் என்பது பல கிரைட்டீரியாஸ் இன்க்ரீடியன்ஸ்க்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதை கிடைச்ச அப்புறம் இன்னும் ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கும். ஒரு ஞானம் என்பது நெருப்பாற்றின் மேல் கட்டிய மயிர்பாலம். கீழே நெருப்பில் ஒரு ஆறு ஓடின்னு இருக்கு, அதுக்கு மேலே வந்து பிரிட்ஜு கட்டியிருக்கிறாங்க முடியல. எப்போ அது கருகி விழுந்துரும், எப்போ நெருப்பில் விழுவோன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் நெருப்பு ஆற்றின் மேல் கட்டிய மயிர்பாலம். அதுதான் ஞான பாவம்ங்கிறது. எப்பயுமே ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கும்.